மக்களே இந்த போட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களா? இவரோட பேரு ஜெயக்குமாருங்க. இவரு ஒரு 41 வயசு தந்தை. இவருக்கு நடந்த சோகமான நிகழ்வ கேட்கிறப்ப, உண்மையிலேயே சொல்றேன் உங்களால நம்பவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காட்சியில போலீஸ் ஆபிசர் ஒரு பாத்ரூம்ல நோட்டமிடுற மாரி இருக்குல்ல. அந்த பாத்ரூம் எவ்வளவு கருகி போயிருக்கு அப்படின்றத பாருங்க. பாத்ரூம்ல ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீ விபத்து நடந்ததா தான் அங்க உள்ளவங்க சொல்றாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. இதெல்லாம் என்னன்றத கேட்க போறீங்க. அப்புறம் அந்த கிரிமினலுக்கு எதிராக ஏகப்பட்ட எவிடன்ஸ், பெர்ஃபெக்ட்டான எவிடன்ஸ் அதையும் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இது எல்லாமே இருந்துமே அவன் எப்படி அந்த கோர்ட்டையே ஏமாத்தணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மக்களாகிய எல்லாருக்கும் பயம் வருங்க. ஒரு 10வது படிக்கிற பொம்பளை பிள்ளையால இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலயுமே எழும். மறக்காம முழு கதையை தெரிஞ்சுக்க முழு வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் பார்க்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல இந்த குடும்பத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடு பாக்குறீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. உண்மையிலேயே இந்த வீடை பார்த்தாலே தெரியும் அந்த குடும்பம் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு. இவர் பேர் தாங்க ஜெயக்குமார். இவருக்கு 41 வயசு தான் ஆகுது. இவரோட குடும்பத்துல 4 பேர் தான். இவரோட மனைவி, ஒரு மகன், ஒரு மகள். அந்த மகளுக்கு 16 வயசு ஆகுது. 10th கிரேட் படிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் உங்களோட பெயர்களை சொல்ல முடியாது as per the court order. இப்போ உங்களுக்கு ஒரு அளவு குடும்பத்தை பத்தி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2019 ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த சம்பவமே ஆரம்பிக்குது. உங்கள்ட்ட ஒரு வீடு காட்டினேன் இல்லையா? அந்த வீட்டுல ஒரு சைடுல பாத்ரூம் ஜன்னல்ல இருந்து பயங்கரமான தீப்பொறிகள்லாம் வர ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல்லோட புகையும் வர ஆரம்பிக்காதுங்க. சுத்தி உள்ள மக்கள் எல்லாமே அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் எங்க அப்படின்னா அந்த வீட்டு பால்கனில கேக்குது. யாரு அப்படின்னா அந்த 16 வயசு மகள். அவங்க வந்து கத்தி கூச்சலிடுறாங்க. என்னோட அப்பாவை காப்பாத்துங்க, எங்க வீட்டுல வெடி விபத்து நடந்துருச்சு, ஷார்ட் சர்க்யூட்னால எரிய ஆரம்பிச்சிருச்சு பாத்ரூம் ஃபுல்லா, எங்களால எதுவுமே செய்ய முடியல, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த மகள் கத்துறாங்க. கூடயே ஒரு இளைஞரும் நிக்கிறாரு. அவருமே பயங்கரமா கத்தி அழுகுறாருங்க. உடனே அந்த இடத்துல நெய்பர்ஸ் எல்லாருமே வராங்க, வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. எல்லாருமே கை நிறைய பக்கெட்ல வாளி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாத்ரூம் கதவு பாதி மூடின மாதிரி இருக்கு. அந்த கதவை ஜஸ்ட் தள்ளி தான் விடுறாங்க. அந்த தீ பொறிகள் எல்லாமே இந்த சைடு ஹாலுக்கும் வர ஆரம்பிக்குது. பயங்கரமா உள்ள தீ இருக்கு. இவங்களால உள்ள போய் அந்த தீயை அணைக்க கூட முடியலங்க. அது மட்டும் இல்லாம உள்ள எட்டி பாக்குறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சியை பாக்குறாங்க. அதாவது அந்த 41 வயசு ஜெயக்குமார் இருக்காருல்ல, அவர் உட்கார்ந்த நிலையிலே அந்த ரெஸ்ட் ரூம் போற இடம் இருக்கும் தெரியுமா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட், உட்கார்ந்த நிலையிலே அவர் எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து மக்கள் பீதி அடைகிறாங்க. அடைஞ்சிட்டு உடனே அந்த ஃபயர் டீம், போலீஸ் டீம் எல்லாரையும் வர சொல்றாங்க. அங்க ஃபயர் டீம் விரைந்து வராங்க. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஃபயர் டீமே ரொம்ப போராடி தான் அந்த தீயை அணைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு பயங்கரமான அந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்குங்க. நீங்க அந்த இடத்துல கருகி போன அந்த ஒரு டாய்லெட்டோட விண்டோ எல்லாம் நீங்க பார்க்கலாம். தீயணைப்புத்துறை வந்த உடனே முதல்ல இந்த பொண்ணையும் அங்க நிக்கிற பையனையும் பாக்குறாங்க. இந்த பையன் யாரு அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட கேக்குறாங்க. இவன் என்னோட ஃப்ரெண்டு, எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு. இந்த பொண்ணு கைகள் முழுக்க தீக்காயங்கள், அவனோட கைகள் முழுக்க தீக்காயங்கள். இந்த பொண்ணோட முகம் எல்லாமே செவந்து போயிருக்கு. அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபேர் ஸ்கின் தான், இருந்தாலும் முகம் ஃபுல்லா செவந்து போயிருக்கு. அவங்களுக்கு தீனால நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு முகத்துல, கையில எல்லாம். இதெல்லாம் பார்த்து போலீஸ் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணி முயற்சி பண்ணியிருக்காங்க, இவங்களால அவங்கள காப்பாற்ற முடியல, அதனால இவங்களுக்கு கைகள் எல்லாம் இந்த காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு இவங்க 2 பேரையுமே ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எந்த ஒரு கேள்வி எதுவுமே கேட்கலங்க. அந்த இடத்துல ஃபுல்லா நோட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பயங்கரமான பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுது போலீஸ்க்கு. ஃபர்ஸ்ட் விஷயத்தை என்ன பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு டாய்லெட்ல ஃபுல்லா அணைச்ச பிறகு டாய்லெட்டை ஃபுல்லா நோட்டிட்ட போகுது. அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்லைங்க. ஒரு ஷார்ட் சர்க்யூட் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த ஒயர் ஃபுல்லா, ஒயரிங் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு ஒரு விபத்து ஏற்படணும். அந்த இடத்துல விபத்து ஏற்படுற மாதிரியான ஒரு பயங்கரமான எலக்ட்ரானிக் பொருளும் கிடையாது. ஹீட்டர் எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு. சோ அந்த ஒயருக்கும் எரிஞ்சதுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்ல. ஒருவேளை இந்த வீட்டுல மட்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆனா பக்கத்துலயும் பாதிக்கும்ல. எல்லாம் போய் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி நடந்த மாதிரியான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைங்க. இருந்தாலுமே அந்த தீயை பாக்குறப்ப பயங்கரமான தீ விபத்தா இருக்கு. அதுவும் பாத்ரூம்ல இவ்வளவு பெரிய தீ விபத்து ஏற்படுதுன்னா என்ன காரணம்னு தெரியல. போலீஸ் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து 2வது சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு கூட இருந்த பையனோட மொழியே சரியில்லை. அதாவது போலீஸ்லாம் ஒரு கிரிமினலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்களே, இவன் கிரிமினலா இல்லையா அப்படின்னு அவன் முகத்தை பார்த்து அந்த மாதிரியான ஒரு மேலோட்டமா சந்தேகம் ஏற்படுது. உடனே இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கப்பயே இந்த 16 வயசு பொண்ணுகிட்ட ஒரு பெண் போலீசார் போய் விசாரணை மேற்கொள்றாங்க. அந்த பையன்ட்ட ஒரு ஆண் போலீசார் விசாரணை மேற்கொள்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த பெண்கிட்ட கேட்கறாங்க. அப்பதான் இந்த 16 வயசு பொண்ணு முழு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது இந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் 2 பேர் மட்டும் தான் அன்னைக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வீட்டுல இருந்தாங்களா. அவங்களோட அம்மாவும் தம்பியும் வெளியூர் போயிட்டாங்களே. அதாவது எங்க போயிருக்காங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு. இந்த சம்பவத்துக்கு முத நாள் தான் என்ன நடக்குது அப்படின்னா,
அந்த பொண்ணோட அப்பா ஜெயக்குமார் தன்னோட மனைவியும் தன்னோட மகனையும் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ஏத்தி விட்டு வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா பாண்டிச்சேரியில நடக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்காகங்க. இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு போலீஸ் வந்து அந்த 41 வயசு ஜெயக்குமார் அவரோட சடலத்தை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா அவரோட உடல் பாதி வந்து கருகிய நிலையில இருந்திருக்கு, பாதி உருகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு இன்வெஸ்டிகேஷன் இந்த பொண்ணுகிட்ட போயிட்டே இருக்கு. அப்ப அந்த பொண்ணு மேல மேல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நேத்து ராத்திரி எங்க அப்பாவுக்கு நான் தான் பால் ஆத்தி கொடுத்தேன். எங்க அப்பா பால் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நல்லபடியா தான் தூங்குனாரு. காலையில எப்பயும் போல எழுந்து அவர் பாட்டுக்கு பாத்ரூமுக்கு போறாரு. நான் எப்பயுமே காலையில எங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். எங்க அப்பாட்ட காலையில எந்திரிச்சோடனே நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சாப்பாடு சமைக்கலாம் நான் கிச்சனுக்கு போயிட்டேன். எங்க அப்பா ரெஸ்ட் ரூமுக்கு போனாங்க. அப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எங்க அப்பாவோட கத்துற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. நானும் ரெஸ்ட் ரூம் சைடு வந்தேன். அப்ப புகைகளை பார்த்தேன். ரெஸ்ட் ரூம் கதவு பாதி திறந்து இருந்துச்சு. நான் அந்த கதவை தள்ளுனேன். உள்ள எங்க அப்பா எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பயங்கரமான தீப்பொறிகள் என் மேலேயும் வந்துருச்சு. என் கைகள் எல்லாம் காயமாயிருச்சு, என் முகங்கள் எல்லாம் காயமாயிருச்சு. உடனே என்னோட ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டேன். என் ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்தான். நாங்க 2 பேரும் அந்த தீயை அணைக்க முயற்சி பண்ணோம். ஆனா எங்களால அணைக்க முடியல. உடனே நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டோம். பால்கல்ல இருந்து நான் கத்த ஆரம்பிச்சேன். எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அணைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சார் நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முழு விவரத்தை சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே போலீஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சைடு அந்த பையனும் இதே சேம் கதையை தான் போலீஸ் ஆபீசர்ஸ்ட்ட சொல்றான். உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வேற எதுவும் தடயங்கள் இருக்கா அப்படின்றதுக்காக. ஏன்னா அது ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரியே கிடையாது அப்படின்றதுனால. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையன் மேல இருந்த சந்தேகம் அது இன்னுமே ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. அவனோட டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரோட மொபைலுமே வாங்கி. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த தீயணைப்பு துறையில இருந்த ஒருத்தர் தெளிவான ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அதாவது யாருக்குன்னா இந்த மாதிரியான தீ காயங்கள் ஏற்பட்டா அந்த உடம்பு வந்து கருகிற மாதிரி இருந்தா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி போராடுவாங்களாம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஒன்னு அந்த ரூம்ல இருந்து அவங்க வெளியில உடையார ட்ரை பண்ணிருக்கலாம். இல்ல அந்த ரூம்குள்ளேயே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்களோட உயிர் போகுமா. இந்த இடத்துல ஜெயக்குமார் அந்த 41 வயசு அந்த தந்தை இருக்காருல்ல அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளே பண்ணாம உயிரை விட்ட மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அந்த சடலத்தோட பொசிஷன் அந்த சடலத்தோட போஸ் அந்த ஒரு டாய்லெட்ல உட்கார்ந்த நிலையிலே அப்படியே கீழே விழுந்து கிடந்த மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரகிளே இல்லாம அவர் இறந்திருக்காரு அப்படின்றத நோட் பண்றாரு. அதுக்காக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. இந்த சைடு ஃபாரன்சிக் டீம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப 2 ரிப்போர்ட்டுமே ஒரே சமயத்துல வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்றத நான் படிக்க போறேன். உண்மையிலே சொல்றேன் நீங்க மிரண்டு போயிருவீங்க. சார் அந்த வீட்ல நாங்க பல்வேறு இடத்துல ரத்த கரைகளை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. போலீஸ் அதிர்ச்சி அடைந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எங்க சம்பவம் நடந்த இடத்துல நாங்க இருந்தோம். நாங்க தான் இந்த தீயெல்லாம் அணைச்சோம், ஹெல்ப் பண்ணோம். நாங்க அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பார்க்கலையே. நாங்க வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டோம். அங்க எந்த ஒரு ரத்த கரைகளையும் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அவ ஃபாரன்சிக் டீம் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது நாங்க சொல்ற ரத்த கரைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் வைப் பண்ணப்பட்ட கரைகளா இருந்துச்சு. அதாவது அந்த இடத்துல ரத்த கரைகள் இருந்து அதை யாரோ மேல அழைத்த மாதிரி இருந்துச்சு. நாங்க ரொம்ப மைன்யூட்டா செக் பண்ணதுல தான் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இது செவுத்துல இருந்துச்சு, பெட்ஷீட்ல இருந்துச்சு, பில்லோ கவர்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ஆதாரங்கள் ஃபாரன்சிக் டீம்ல இருந்து கொடுக்குறாங்க. போலீஸ் ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பாத்ரூம்ல ஒரு தீ விபத்து ஏற்படுத்தி ஒருத்தர் உயிரை விட்டுருக்காரு. இதுக்கு எப்படி பெட்ல வந்து இந்த மாதிரியான ரத்த கரைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு ஒரு கேள்வி எழுப்புதுங்க. ரெண்டாவது விஷயம் இந்த சைடு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருதுல அதுல பார்த்தா இன்னும் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க போலீஸ். அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா இறந்து போன ஜெயக்குமார் உடம்புல கிட்டத்தட்ட 17 கத்தியால ஏற்பட்ட காயங்கள் இருந்திருக்குங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம தலையில, கழுத்துல, வயத்துல, கையில அப்படின்ற மாதிரி உடல் முழுக்க பல்வேறு இடத்துல கத்திய வச்சு தாக்கியிருக்காங்க. அதுவும் 17 முறை அப்படின்றதும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா இருந்துச்சு. இப்ப போலீஸுக்கு சந்தேகங்கள் எல்லாமே பலமா இருக்கு. அந்த பொண்ணு மேலேயும் அந்த பையன் மேலேயும் 2 பேருமே கூட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து 2 பேருமே ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. ஷார்ட் சர்க்யூட் ஆனிச்சு எங்களுக்கு தெரியாது அப்படின்றது. உடனே போலீஸ் ஸ்டைல்ல விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் ஒரு மாதிரி உடஞ்சு போய் நிறைய விஷயங்களை ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது போலீஸ் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குங்க. அவங்க ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எதனால போட்டோஸ்லாம் கேவலமான போட்டோஸ் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. கேவலமா எல்லா மெசேஜ் எதுக்காக டிலீட் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கேள்விகள் அடுக்கடுக்க கேட்கறப்ப போலீஸ் கேட்கறப்ப எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறானுங்க. என்னன்னு நான் இப்ப தெளிவா சொல்றேங்க. அதாவதுங்க இந்த பொண்ணு
10th கிரேடு. அவன் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். அஸ் பெர் த கோர்ட் ஆர்டர் நான் வந்து அவங்களோட பேரை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க 2 பேருமே நான் கடைசியில சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவதுங்க இவனுங்க 2 பேருமே காதலிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவன் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். இந்த பொண்ணு வெறும் 10th கிரேடு தாங்க. இந்த பொண்ணு வீட்ல அவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம் அடைகிறானுங்க. 2 பேருமே கேவலமான போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே கேவலமான கான்வர்சேஷன்ஸ்ல ஈடுபடுறாங்க. 2 பேரும் பல இடத்துக்கு போய் தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே இவங்க அப்பாவுக்கு தெரிய வருது ஜெயக்குமாருக்கு. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி தன்னோட மகளை திட்ட ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்துல. ஏமா இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ 10th கிரேடு, உனக்கு கிரேட் எக்ஸாம்லாம் இருக்கு, பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, நீ நல்லபடியா மார்க் வாங்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளாம் ஒரு வெல்த்தியான ஃபேமிலி, நீ எல்லாம் கௌரவமா ஒரு இடத்துல போய் நல்லபடியா வாழணும். தயவு செஞ்சு அவனெல்லாம் காதலிக்காத, அது ரொம்ப தப்புமா. இந்த வயசுல இது எல்லாமே சகஜம் தான். பட் இதுல இருந்து நீ தாண்டி வந்தாதான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவ திருந்துறாளா திருந்த மாட்டாளான்னு ஒரு வாரம் செக் பண்றாரு. அந்த பொண்ணு திருந்த மாதிரி தெரியலங்க. அப்ப ஒரு நல்ல அப்பாவா என்ன பண்ணணும், அந்த பொண்ணோட மொபைல் வாங்கி புடுங்கி வைக்கணும். மொபைல் வாங்கி புடுங்கி வைக்க ஆரம்பிக்கிறாருங்க. உடனே இந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த பிகாம் படிக்கிறானே அவன்கிட்ட போயிட்டு கதறி அழுவ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எங்க அப்பா என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு, என்ன ஒரு கூண்டிலே அடைச்சு வைக்கிறாரு, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிக்கிறது. அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா, வீட்டுல இருந்து காசை திருடிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுக்குறாங்க. இதுல இந்த பிகாம் படிக்கிறான்னு அவனோட அப்பாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அது மட்டும் இல்லாம அவனோட அப்பாவை இப்பதான் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா அது ஒரு பிரைவேட் கம்பெனி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு ஒருக்க நிறைய பேரை ஃபயர் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஃபயர் செய்யப்பட்டாரு இவனோட அப்பா. இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்த குடும்பம் இருந்துமே வீட்ல இருந்து பணத்தை திருடிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ஒரு குணத்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப மேலும் இந்த கதையை பத்தி நான் சொல்றேன். இந்த போனும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பொண்ணு போன் யூஸ் பண்ணிட்டே இருக்கு. நைட் நேரத்துல இந்த பொண்ணோட ரூம்ல சவுண்ட் கேட்டுட்டே இருக்குங்க. அப்ப இவங்க அப்பா போயிட்டு மறைமுகமா பாக்குறாரு ஜன்னல் வழியா அந்த பொண்ணு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயக்குமாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எப்படி நம்ம பொண்ணு கையில மொபைல் வந்துச்சு, நம்ம தான் ஒரு மொபைல் வாங்கி புடுங்கி வச்சுட்டோமே அப்படின்ட்டு இந்த மொபைல் எங்கேருந்து வாங்கின அப்படின்ற மாதிரி புடுங்கி பாக்குறாரு. மொபைல் புது மொபைலா இருக்கு. அது மட்டும் இல்லாம காஸ்ட்லி மொபைலா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு யார் உனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பையன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தா, நீங்க ஏன் என்ன கண்ட்ரோல் பண்றீங்க, நானும் அவனும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்குது. அவங்க அப்பா அப்பதாங்க பெல்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. பெல்ட் எடுத்து அந்த பொண்ணை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற ஒரு மாதிரி அப்ப அழுது நடிக்குது. சரி நான் இனிமேல் விட்டுறேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவும் அந்த மொபைலையும் தூக்கி லாக் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணோட மனநிலை ரொம்ப கோபம் அடையுதுங்க. திருப்பி போயிட்டு அந்த பிகாம் ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்ப முடியல, என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு, என்ன ஒரு பப்பட் மாதிரி செயல்பட வைக்கிறாரு, நான் நூல் ஆட்டின பொம்மை மாதிரி இருக்கணுமா, அவர் ஆட்டுறதுக்கு நான் ஆடணுமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசுதுங்க. இது எல்லாமே ரியல் கான்வர்சேஷனா இருந்திருக்கு அந்த பையன் கூட. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 2-3 வாரம் கழிச்சு இந்த பொண்ணு தன்னோட அப்பாட்ட வந்து இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிக்னிக் போறோம், எங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸாம் நெருங்குறதுனால ரொம்ப மைண்ட் ப்ரெஷரா இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் அந்த பல விஷயங்கள்ல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், சோ அதனால நான் மும்பைக்கு என்னோட 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட நான் போகணும் அப்படின்ற மாதிரி அப்பாட்ட கேக்குது. அவங்க அப்பாவுமே ரொம்ப நம்புறாருங்க தன்னோட மகளை. சரி நம்மளோட மகளே அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு வெளியில போயிட்டு வரணும்னு நினைக்கிறா, நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்ட்டு நல்லபடியா நிறைய காசும் கொடுத்து நீ சந்தோஷமா போய் இருந்துட்டு வாமா, தயவு செஞ்சு நான் கால் பண்ணா மட்டும் எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அறிவுறுத்தி அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல எல்லாரோட சம்மதத்தோட மும்பைக்கு கிளம்புறாங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட. இங்க தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே. அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் யாரோடையும் போல, யாரோட போனுச்சு அப்படின்றத சொல்றேன். கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆயிடுச்சுங்க. அந்த பொண்ணுகிட்ட எந்த ஒரு காலுமே வரல. இந்த சைடு இந்த பொண்ணோட அப்பா கால் பண்ணிட்டே இருக்காங்க, அட்டன் பண்ணவே மாட்டேது. ஆனா அந்த பொண்ணு இருக்குல்ல தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணுது. அம்மாவுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுது, அம்மா இந்த மாதிரி நான் இங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன் இல்லையா, மும்பையில எனக்கு மாடலிங் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கு, அதனால மாடலிங்காக இங்க ஒரு இடத்துல ஷூட் பண்றாங்களா, நான் அங்க போயிட்டு ஒரு சில இமேஜஸ் மட்டும் எனக்காக எடுத்துட்டு வந்துடுறேமா, அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்களே சொல்லி கொடுப்பாங்களா மாடலிங் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நான் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துடுறேமா அப்படின்னு சொல்லுது. அது மொத்தம் 5 நாள் பாத்துக்கங்க. அவங்க வீட்லயுமே சரி ஓகே பொண்ணோட ஆசை தான் முக்கியன்றதுனால சரிம்மா நான் இருந்துட்டு பார்த்து பத்திரமா வந்துரு வீட்டுக்கு, ஆனா சீக்கிரம் வர முடிஞ்சா வந்துரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அறிவுறுத்துறாங்க. அவங்க அம்மா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அப்பா ரொம்ப சோகமா இருக்காரு, அப்பா கால் பண்ணா எடுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு இவங்க அப்பா கால் பண்ணிட்டே இருக்காங்க, அந்த பொண்ணு எடுக்கவே மாட்டேங்குதுங்க. உடனே இவங்க அப்பாக்கு போன்ல செக் பண்ணி பாக்குறாங்க, அந்த பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்பர் இவரோட போன்ல இருக்கு. அவங்க எல்லாருக்கும் கால் பண்றப்ப எல்லாரும் தெரியல தெரியல நான் அவ கூட போல, அவ யார் கூட போலான்னு தெரியல மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. அங்கிள் அங்கிள் நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன், அதுல ஒரு பையனோட உங்களோட மகள் நின்னுக்கிட்டு இருந்தா அங்கிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேக்குறாங்க அவங்க அப்பா. அந்த பொண்ணு அந்த ஸ்டேட்டஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புதுங்க. அந்த பையன் வச்சிருக்காப்புல இந்த பொண்ணோட நிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் மும்பையில போட்டோ எடுத்தது. இத பார்த்துட்டு ஒரு தந்தையா அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்றத மட்டும் யோசிங்களேன்.
அப்படியே உடைஞ்சு போறாரு. ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு அந்த போட்டோவ பார்த்துட்டு. இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணாம அவ வீட்டுக்கு வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காருங்க. அந்த பொண்ணுமே கிட்டத்தட்ட 5 நாள் அவன் கூட போயிட்டு வெளியில தனிமையிலாம் இருந்துட்டு மும்பை வரையும் பாருங்க, பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு போய் இந்த எல்லா விஷயமும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க 5 நாள் கழிச்சு. வீட்டுக்கு வந்தவங்க நல்ல பொண்ணு மாரியே வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப அவங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே விடாம வீட்டு வாசல்லே வச்சு ரொம்ப தாக்கியிருக்காரு. அவர் வச்சிருக்க பெல்ட்ட வச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கீழே விழுறாங்க. காலால எட்டி மிதிச்சிருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அங்க சலசலப்பு எல்லாமே நடந்திருக்குங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி அந்த ஏரியால அசிங்கமா இருக்குங்க. அப்புறம் அவங்க அம்மாவும், அவங்க தம்பியும் வந்து சமாதானப்படுத்தி அந்த பொண்ண வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. திருப்பியும் ஆரம்பத்துல இருந்துங்க ஸ்டார்ட்ல இருந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊன்னு தலையாட்டிட்டு அழுவ ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாரமாங்க. அந்த பையன்ட்ட அப்பயும் பேசிட்டு தான் இருந்திருக்கு மறைமுகமா. அப்பதான் அந்த பையன்ட்ட சொல்லியிருக்கு, இந்த மாரி எங்க அப்பாவ இந்த வாழ்க்கையிலேருந்து தூக்கி ஆகணும். அவர் இருந்தாருன்னா நம்ம நிம்மதியா இருக்கவே முடியாது. அவர் ஒரு பேட் டாடி அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்கு. அந்த பிகாம் படிக்கிற லூசு பையலும் என்ன பண்ணியிருக்கான், சரி நம்ம சேர்ந்தே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு அவனும் ஒரு சில பிளான்லாம் குடுத்திருக்கான். இவனுங்க அந்த பிளானுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப இவ ஒரு விஷயத்த அந்த பிகாம் ஸ்டூடெண்ட் சொல்றா. எங்க வீட்ல எப்பயுமே எங்க அம்மாவும் என் தம்பியும் வீட்லயே தான் இருப்பாங்க. அவங்க இல்லாத நேரத்துல தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே செய்ய முடியாது என்னால அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லுது. வெயிட் பண்ணு நமக்காக காலம் வரும் அப்படின்னு இவன் மோட்டிவேட் பண்ணி 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதாங்க ஒரு விஷயம் ஏற்படுது. பாண்டிச்சேரியில இவங்க குடும்பத்தோட ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் நடக்குது. அதுக்கு அவங்க அப்பாவால முடியாது அப்படின்றதுனால உடனே என்ன செய்றாங்க, ஜெயக்குமார் தன்னோட மனைவியும் தன்னோட மகனையுமே பெங்களூர்ல உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்தி விட்டு பாண்டிச்சேரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுமே பாண்டிச்சேரி கிளம்பிட்டாங்க. கிளம்புன அன்னைக்கு நைட்டுங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நைட்டு இவங்க அப்பாவுக்கு இந்த 16 வயசு மகள் என்ன தெரியுமாங்க செய்றா? அந்த பால்ல அந்த தூக்க மாத்திரைகள் கிட்டத்தட்ட நெறைய தூக்க மாத்திரைகள்ங்க. ஒரு கை நெறைய பஞ்ச் ஆஃப் தூக்க மாத்திரைகள அப்படியே நசுக்கி அந்த பால்ல போட்டு, "இந்தாங்கப்பா பால் குடிங்க" அப்படின்ற மாரி ஒரு மாரி பாசத்தோட எடுத்துட்டு போய் நீட்டுறா. அவங்க அப்பாவுமே மகள் குடுக்குறாங்க. எப்படிங்க சந்தேகப்பட தோணும்? அத வாங்கி அப்படியே ஜம்முன்னு குடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ரொம்ப அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் தாங்க அந்த மகள் ரொம்பவே கேவலமான செயல செய்ய ஆரம்பிக்கிறா. என்ன செய்றா அப்படின்னா, தன்னோட அப்பா தூங்கிட்டாங்களான்னு செக் பண்றதுக்கு கிட்ட போய் உட்கார்ந்து அவங்களோட உடம்ப டச் பண்ணி பார்க்கிறா. டச் பண்ணி பார்த்த பிறகு அவரோட மேல ஏறி உட்கார்ந்து அவரோட கன்னத்துல செல்லமான அறைகள் அறைய ஆரம்பிக்கிறா. அது செல்லமான அறைகள் இல்லங்க. ரொம்ப வேகமாவே தாக்குறான்னு சொல்லாங்க. அப்ப அவ என்ன யோசிச்சு தாக்குறா அப்படின்னா, ஒருவேளை இந்த ஆளு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா எந்திரிக்க மாட்டாரு. அப்படி எந்திரிச்சிட்டா கூட, "நீ ரொம்ப கொரட்ட விட்டப்பா, அதனால எனக்கு டிஸ்டர்ப் ஆயிருச்சு. அதனால தான் செல்லமா நான் அந்த இடத்துல அடிச்சேன் உன்ன" அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல ரொம்ப வேகமா தாக்க ஆரம்பிக்கிறா. அவர் எந்திரிக்கவே மாட்டாருங்க. இது எல்லாமே புரிஞ்சுகிட்டு அந்த மகள் ஒரு மாரி பயங்கர சைக்கோத்தனமாகி, "என்ன இத்தன நாள் என்ன பெல்ட்டால அடிச்சேலப்பா, என்ன இத்தன நாள் நீ வந்து காலால தாக்குனேலப்பா என்ன, என்னோட காதலனோட சேரவில்லப்பா" அப்படின்னு அந்த கோவத்துல பாக்ஸிங் பண்ற மாரி அந்த உறங்கிக்கிட்டு இருந்த அப்பாவ பல விதமா தாக்க ஆரம்பிக்கிறா. தாக்குனது மட்டும் இல்லாம கரெக்ட்டாங்க அன்னைக்கு நைட்டு 1:07க்கு அவனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறா அந்த பிகாம் ஸ்டூடண்ட்க்கு. அவனும் கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறான். என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கிறான். இந்த மாரி எங்க அப்பா ரொம்ப அசந்து தூங்கிட்டாரு. அவரு மயக்கத்துக்கு போயிட்டாருன்னு நெனைக்கிறேன். நீ சொன்ன மாரியே ஸ்லீப்பிங் பில்ஸ் கலந்து நான் குடுத்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவன் சரி, சரின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3:27க்கு திருப்பியுமே அவனுக்கு ஒரு கால் போகுது இந்த பொண்ணோட மொபைல்லேருந்து. அப்பயும் அவ வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறா. அவனும் அந்த நேரத்துல வீட்டுக்கு வரான். 2 பேரும் என்ன செய்றாங்க அப்படின்னா, கிச்சன்ல இருந்து ஒரு நைஃப் எடுத்து அவங்களோட அப்பாவ சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 முறை கழுத்துல, தலையில, வயித்துல, கையில அப்படின்ட்டு இந்த 4 இடத்துலயுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரத்தம் அதிகப்படியா வெளியில லீக் ஆகுதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்றானுங்க அப்படின்னா, நம்ம இந்த ரூம்ல அதிகப்படியான ரத்தங்கள் வந்தா கண்டிப்பா வந்து நம்மளால சுத்தமா கிளீன் பண்ண முடியாது. அதனால இந்த சடலத்த நம்ம வந்து பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்ட்டு, அந்த சடலத்த பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போறாங்க. பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போற வரையுமே அவரோட உடம்புல உயிர் இருந்திருக்குங்க. பாத்ரூம்ல போய் போட்ட பிறகு இந்த பிகாம் ஸ்டூடண்ட் திருப்பி அவரோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6:27க்கு திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வரான் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள. 2 பேருமே பிளான் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 18ஆம் தேதி 8:30 மணிக்கு அந்த பிகாம் படிக்கிற பயல அவங்க அப்பா சடலத்திலே நின்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 16 வயசு மகள் நடக்க ஆரம்பிக்கிறா வெளியில. எங்க தெரியுமா அங்க போறா? நேரா பக்கத்துல கிட்டத்தட்ட 1 1/2 கிலோமீட்டர் அந்த பெட்ரோல் பங்க் நடந்தே போய் 3 லிட்டர் பெட்ரோல் வாங்குறாங்க. 3 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வராங்க. அப்ப கரெக்ட்டா டைம் வந்து ஒரு 10, 10:30 இருக்குங்க. அப்ப என்ன தெரியுமாங்க செய்றாங்க? 2 பேருமேங்க அந்த பெட்ரோல் அந்த 3 லிட்டர் பெட்ரோல் அந்த அந்த பாத்ரூம்ல இருந்து சடலத்த ஊத்திட்டு ரொம்ப நேரமா பயந்துகிட்டே இருக்காங்க. எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியாம. அதாவது அந்த இடத்துல இவனுங்க 2 பேருமே ஒரு மாரி மெச்சூரிட்டி இல்லாத லூசுங்கங்க. அவனுங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் எவாப்பரேட் ஆகும். ஒரு இடத்துல பெட்ரோல் சின்னதா ஊத்துனா சுத்தி அது அந்த ஏர்ல எவாப்பரேட் ஆகியிருக்கும். அந்த யாருமே தீப்பிடிக்க
வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியல. அவனுங்க பாட்டுக்கு 3 லிட்டர் பெட்ரோல் அந்த பாத்ரூம் முழுக்க ஊத்திட்டு அவங்க அப்பா சடலத்தெல்லாம் ஊத்திட்டு கிச்சனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தீப்பெட்டி எடுத்துட்டு வந்து பாத்ரூம்குள்ள நின்னுகிட்டே கொளுத்திருக்கானுங்க. அப்ப பயங்கரமா பெரிய அளவுல அந்த தீ வந்து பரவி இருக்கு. அந்த பரவுனாலதான் இவனோட மூஞ்சில இவனோட கைகள் எல்லாமே காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பயங்கர அளவு தீ அந்த ரூம் ஃபுல்லா அந்த பாத்ரூம் ஃபுல்லாவே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே வெளியே வந்துட்டு இவனோட கையில் உள்ள காயங்கள் வலி தாங்க முடியாம அதுலதான் அவனுங்க அழுதுருக்காங்களே தவிர இவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அதாவது அந்த ஒரு கில்ட்டில எல்லாம் அழுவலுங்க. இவனுக்கு கை காயம் எரிச்சல் தாங்க முடியாம அழுதுருக்கானுங்க. அழுது மட்டும் இல்லாம இவ நம்ம இங்க இருந்து அழுதா செட் ஆகுது அப்படின்னு பால்கனிக்கு ஓடி இருக்கா. பால்கனிக்கு ஓடி போயிட்டு எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் கத்தி எங்க அப்பாவை காப்பாத்துங்க எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த 10th கிரேட் ஸ்டூடெண்ட் அழுதுருக்கா. இதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஃபயர்மேன் வந்து அந்த போஸ் எல்லாம் பார்த்துட்டு சந்தேகப்பட்டு இவனுங்களை இப்ப புடிச்சு உட்கார வச்சு இவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப போலீஸ் என்னென்ன ஆதாரங்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. அந்த ஒரு பயலை பத்தி தான் இதுல முக்கியமாவே நம்ம பேச போறோம். அந்த பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்டோட ஒரு டி-ஷர்ட்டை கைப்பற்றுறாங்க. அந்த டி-ஷர்ட்ல ரத்தக்கரிகள் இருக்கு. அந்த வீட்டு வாஷ் பேஷன்ல ஒரு நைஃப் அதுலயுமே ரத்தக்கரிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக் டீம் கொடுத்த ரிப்போர்ட் அந்த பெட்ல அந்த பெட்ஷீட்ல அந்த பில்லோ கவர்ல இருந்த ரத்தக்கரிகள் அதுக்கப்புறம் வந்து இவனுங்க பெட்ரோல் வாங்கினதா இருக்கட்டும் அந்த பையனோட மொபைல் லொகேஷன் இங்க வந்துட்டு வந்துட்டு போனதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வச்சு பயங்கரமான ஒரு சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கண்டிப்பா சொல்றேன் உங்களால நம்பவே முடியாதுங்க. கோர்ட்ல இதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அவங்க எப்படி எல்லாம் வாதாடினாங்க அப்படின்னு கேக்குறப்ப உண்மையிலேயே உங்களால நம்பவே முடியாது. அதை என்ன நான் சொல்றேன் ஏங்க கிட்டத்தட்ட ஒரு 5 விட்னஸ்ங்க. 5 விட்னஸ் தான் பவரான விட்னஸ் போலீஸ் வச்சிருக்காங்க. அந்த பையன் மேல குற்றம் சாட்டுறதுக்கு. இந்த பொண்ண எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதுக்கு வயசு கம்மியா இருக்கிறதுனால, இதுக்கு வந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த பையனுக்கு வயசு அதிகங்க. கிட்டத்தட்ட 19 வயசுக்கு மேல. சோ அவன வந்து கண்டிப்பா அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல போலீஸ் எவ்வளவோ போராடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விட்னஸ்ங்க மெயின் விட்னஸ். அதுல ஒன் ஆஃப் த விட்னஸ் யாரு அப்படின்னா, இறந்து போன ஜெயக்குமாரோட வேலை பார்க்கிறவர் ஒருத்தர். கூட வேலை பார்க்கிறவரு, கீழ இதுல வேலை பார்க்கிறவரு. அவரோட பேர் வந்து சஞ்சய். அவருமே ஒரு ஐ விட்னஸ் 2 பேரையுமே அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில வீட்டுக்குள்ள பார்த்ததா அவர் சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல போலீஸ்ட்ட. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் அவங்களுமே இதுல ஒன் ஆஃப் த விட்னஸ் தான். இந்த விட்னஸ் 5 விட்னஸ் என்ன தெரியுமாங்க ஆனாங்க கோர்ட்ல இந்த பையனுக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப ஓத்தெல்லாம் எடுத்துட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பையனை காப்பாத்துற மாதிரியே சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்ப போலீஸே அதிர்ச்சியில திகச்சு போய் நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஏண்டா இவனுங்களை அரெஸ்ட் பண்ணும் போது எவ்வளவு ஆதாரங்கள்ல எங்கள்கிட்ட சொன்னீங்க இன்னைக்கு கோர்ட்ல வந்துட்டு மாத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸே அந்த இடத்துல ஒரு மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்த டைமிங்கை வச்சு அந்த டிஃபென்ஸ் லாயர் யாரு அந்த பிகாம் படிக்கிறவனோட லாயர் நிறைய விஷயத்த அவர் வந்து எதிர் கேள்விகள் கேட்கிறாரு போலீஸை பார்த்து. ஏங்க அதாவது இவங்க 2 பேருமே ஆகஸ்ட் 18ஆம் தேதியே அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணையும் சரி இந்த பையனையும் சரி நீங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது எப்படிங்க அந்த பொண்ணு கூட இவரோட மேல எந்த ஒரு அலிகேஷனுமே வைக்கல பெருவின் தான் அந்த மர்டருக்கு காரணம் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் ஒரு கதையை கட்டுவீங்களா? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஏன் நீங்க முழுமையான விசாரணையே நடத்தல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த இடத்துல போலீஸ் வந்து ரெக்கவரி பண்ண வெப்பன் இருக்குல்லங்க அது ஏதோ வாஷ் மிஷின்ல இருந்து எடுத்ததா சொல்றாங்க. எந்த ஒரு டைரக்ட் பிசிக்கல் கான்டாக்டுமே அதாவது என்னோட கிளைண்டான பிரவீனுக்கும் அந்த நைஃபுக்கும் கிடையாது. ஏன்னா பிரவீன் வீட்ல இருந்து அந்த நைஃப் எடுத்தீங்க இல்ல பிரவீன் கையில இருந்து அந்த நைஃப் எடுத்தீங்க. ஏங்க அவங்க வீட்டு வாஷ்ரூம் அந்த பொண்ணு வீட்டு வாஷ்ரூம்ல அந்த நைஃப் எடுத்திருக்கீங்க. அதுக்கும் பிரவீனுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து போலீஸ் இல்லையே நாங்க டி-ஷர்ட் ரத்தக்கரைகள் இதெல்லாம் பத்தி பேசுறப்பயுமே சும்மா இருக்காதீங்க. நீங்க ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கீங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னோட கிளைண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாரு. அப்புறம் நீங்களா போய் ஏதோ ஒரு டி-ஷர்ட் எடுத்து ஏதோ ஒரு ரத்தக்கரையை வச்சு நீங்க சொன்னா அது எப்படிங்க வந்து காரணமாகும்? இவர் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் தாங்க நீங்க போய் கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு மாதிரி பயங்கரமா வைக்கிறாங்க. போலீஸால அதுக்கு எதுக்குமே ரிப்ளைவே கொடுக்க முடியலங்க. இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே 2021ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 5 விட்னஸுமே அவனுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியும் சொல்ல மாட்டாங்க ஆரம்பத்துல. அவங்க அப்படியே உழட்டி விடுறானுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போலீஸ் என்னதான் அந்த கால் விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த பொண்ணு இவனுக்கு 6 மணிக்கு கால் பண்ணதா இருக்கட்டும் 3 மணிக்கு கால் பண்ணதா இருக்கட்டும் 1 மணிக்கு கால் பண்ணதா இருக்கட்டும் இது எல்லாமே சொல்றாங்க. இருந்தாலுமே அந்த மொபைல் டவர் லொகேஷன் ஒண்ணு இருக்குல்ல அதை வச்சு டிஃபென்ஸ்ல இருந்து பயங்கரமா போராடுறாங்க. அந்த சம்பவம் அவரோட உயிர் பிரிஞ்ச அந்த ஒரு நேரத்துல பிரவீன் வீட்டுல இல்லன்றதுக்கான ஒரு ஆதாரத்தை அவங்க காட்டுறாங்க. அதுதாங்க அந்த டவர் லொகேஷன். அதாவது பேசிக்கா சொல்ல போனா என்னன்னா அந்த 2வது நடக்கிறப்ப இந்த பையன் மொபைல் அங்க எடுத்துட்டு போலையா இல்ல அந்த பையன் அங்க போவே இல்லையா
யாருக்குமே தெரியாது. சோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு நேரத்துல அவரோட உயிர் பிரிஞ்சப்ப பிரவீனோட மொபைல் லொகேஷன் அவரோட வீட்ல தான் காட்டுது. சோ இதுவே போதுமான ஆதாரம் இவர் அந்த ஒரு இதுல ஈடுபடல அப்படின்றதுக்குன்னு அந்த டிஃபென்ஸ் முடிக்கிறாங்க. கோர்ட் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் அந்த பிகாம் ஸ்டூடெண்ட்டை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், மக்களாகிய நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணணும். போலீஸ் என்னதான் இவ்வளவு தியரிஸ் கொடுத்தாலும் சரி, இது எல்லாமே வந்து கண்டிப்பா நடந்திருக்குமா இல்லையான்னு கண்டிப்பா பார்த்த யாருமே பார்க்கல நேர்ல. ஏன்னா எந்த ஒரு சிசிடிவி எந்த ஒரு ஐ விட்னஸும் கிடையாது. ஐ விட்னஸ் இருந்தவங்க எல்லாருமே மாறிக்கிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பை மனப்பூர்வமா ஏத்திருக்காங்க. யாரு அப்படின்னா அந்த பொண்ணோட வீட்டார், அந்த மகனும் அந்த அம்மாவும் இந்த தீர்ப்பை நாங்க மனசால ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை வந்து மனசால ஏத்துக்கிட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு எந்த ஒரு அப்பீலுமே இவங்க போகல அப்படின்றதா இன்னொரு அதிர்ச்சியான விஷயம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு ஒரு துயரமான சம்பவம் நடந்து அந்த வீட்டுல உள்ளவங்களே நீதிக்காக போராடல அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டு என்னங்க நடக்கும்? ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு தன்னோட மகளை காப்பாற்றணும்னு இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஓகே, இறந்தவர் இறந்துட்டாரு, இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளோட மகளையாவது நம்ம சேவ் பண்ணி போனா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்களேன். இந்த இடத்துலங்க எவ்வளவோ கிரைம் இருக்குங்க. பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு மாட்டாம இருக்கிறவனுங்க வேற, அதே மாதிரி இவனுங்க வேற. ஏன்னா எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, அப்போ ஒருத்தன் பெர்ஃபெக்ட்டா தானே கிரைம் பண்ணா அவன் மாட்டாம போயிடுவானா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா மக்களாகிய நீங்கள் நினைப்பீங்க இந்த ஒரு சம்பவத்தை கேட்ட பிறகு. அது அப்படி கிடையவே கிடையாதுங்க. பெர்ஃபெக்ட்டா கிரைம் பண்றவன் அந்த போலீஸோட ரேடார்ல சிக்க மாட்டான், எந்த ஒரு எவிடன்ஸும் விட்டு வைக்க மாட்டான். போலீஸ்க்கு எங்கே அந்த ஆரம்பிக்கணும்ன்றதே கிடைக்காது போலீஸ்க்கு. அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கிரைம்ன்றது. இந்த இடத்துல பாருங்களேன், போலீஸ் எக்கச்சக்கமான எவிடன்ஸ், கால் டீடைல் ரெக்கார்டா இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் நடந்த சம்பவங்கள், இவங்க அப்பா வந்து இந்த பொண்ணோட சண்டை போட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாம சுத்தி பேசின ஆதாரங்கள், பிளட் ஸ்டெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெக்கவர் பண்ண வெப்பனா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த வீட்டுல ஷார்ட் சர்க்யூட் நடக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்லாம திடீர்னு பாத்ரூம்ல தீ பிடிச்சதா இருக்கட்டும், அந்த பெட்ரோல் வாங்கினதா இருக்கட்டும், எல்லாமே இருந்துமே அந்த பொண்ணோட வயசை காரணம் காட்டி அவங்கள சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க. இந்த சைடு இந்த பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாதனால இவனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்னங்க பண்ண முடியும்? இந்த இடத்துல இவனுங்க அந்த லீகல் சிஸ்டத்தை தான் அவுட் ஸ்மார்ட் பண்ணிருக்காங்களே தவிர இந்த இடத்துல இவனுங்க பர்ஃபெக்டாலாம் எதுவுமே செய்யலைங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாதிரி நமக்கும் ஒரு மாதிரி பயம் வருதுல்ல இதெல்லாம் கேட்கறப்ப. எனக்குமே இதை படிச்சு பார்த்தப்ப பயம் வருது. பட் அந்த இறந்து போன அவரோட அந்த 41 வயசு ஜெயக்குமார் அவருக்கான நீதி இன்னுமே கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயமே. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கிரைம் கதை வழங்கும் விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் எங்களுக்கு எதனா ஒரு தவறு இருக்கு, இல்ல ப்ரோ நீங்க இப்படி சொல்லுங்க, இல்ல நீங்க அப்படி சொல்லுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நாங்க எங்களை திருத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா இது நம்மளோட 2வது சேனல் எஸ்பி ஃபைல்ஸ். இதுல இருக்க கிரைம் கதைகளையும் கேட்டு மகிழுங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.